பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த நன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரும் வாக்கு மாறாதே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். காணொலி மூலமாக எங்கள் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை நாங்கள் ஏக மனதோடு ஏக ராஜாவாக உண்மை வாழ்த்தி போற்றி உண்மை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை தோற்றுறோம். 2020ஆம் ஆண்டில் 6 மாதங்களை கழித்து 7ஆம் மாதத்தில் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில தேவ பிரசனத்தோடு கூட உண்மை ஆராதிக்கிறோம். தேவர்கள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். சுற்றிலும் எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு நாசமாசங்கள், எவ்வளவு சடுதி மரணங்கள் எல்லாம் நிகழ்த்து கொண்டே இருந்தாலும் கர்த்தருடைய சிறுநாளை என்று மூடி மறைத்துக் கொண்டு ஆண்டவரை மட்டும் நீ காத்த எல்லா கிருபைகளுக்காக தோற்றுறோம். இப்போ இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. துவக்கு முதல் முடிய மட்டுமா என்னுடைய பிரச்சனத்தை நாங்கள் எங்கிருந்தாலும் இருக்கிற இடத்துல உணர்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி தரும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதியும் மைப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை ஆராதனையிலே தேவ சமூகத்தில் இந்த காணொலி மூலமாக என்னோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக தொடர்ந்து எல்லா நாசமாக சொல்லி பாதுகாத்த தேவன் எந்த நாளிலும் அவரை தொடர்ந்து கொள்ளும்படியாக நம்மை அன்போடு அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்திலே நம் தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் யாரும் எழுந்து நின்று நம்முடைய புத்தரிசி பாடல்களை பாடி ஆண்டுடைய பரிசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன்.
வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். தேவ வீட்டில் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தேவ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். ஹல்லேலூயா 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 விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும், ஒரு காலம் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவும், மெய் வெளிச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. ஆலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். தேவ வீட்டில் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தேவ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒருமுறை உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலும் நம்முடைய சிஎஸ்ஐ அருள் தேவாலயத்தின் சார்பில் உங்களை வாழ்த்தி உங்கள் அன்போடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவாராக. இந்த ஆராதனை போராயும் தேவனுடைய பிரச்சனையோடு தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இதை தொடர்ந்து தேவனுடைய இறக்கத்திற்கு கிருபைக்கும் பாதுகாப்பு வழங்குகிறோம். நாம் யாரும் தொடர்ந்து நிறுவனமாக காலை மாலை ஆராதனையில் இரண்டாவது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நடுநிலாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கைகொண்டு பயிர்க்கிறோம் வாருங்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுங்கள் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் பிரதமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நின்றவனமாக நாம் திரியை கடவுளை போற்றுவோம் வாருங்கள். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமி மகிமையாக நிற்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் ஒருவருமான சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிறு அரண்யங்களின் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிறு அரண்யங்களின் மீட்பரே, எங்கள் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனத்துணி, எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பானவர்களே, இது பாவ அறிக்கை நேரம். ஆகவே நாம் இருக்கிற இடத்துல நம்மை நாமே சோதித்தபடியாக நம்முடைய பாவ நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் அந்த வயசை கூட தன்னுடைய இரத்தத்தினால் நாம் கழுவட்டும். நம்முடைய பாவ நிலையை மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டுடைய பாவங்களை நாம் முற்றிலுமாய் தாழ்த்த கொடுக்கும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அது கிருபை கொடுக்கிறது. ஆகவே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெற்றுவிடுகிறான். ஆகவே சன்னிதானத்தினாலே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்முடைய பாவ நிலையை ஆண்டு தெரியப்படுத்துவோமா.
நாம் ஜெப நிலையில் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை சமர்ப்பித்துக் கொள்ளும். சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தா கொண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ, சந்தனமுனதிதய காயமும் சுவாமி கிறிஸ்துவுடையதல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆம். அன்பு சகோதரனே, சகோதரி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த காலையிலே ஆராதனைகள் பாட்டு பாடுறது நல்லது, வேதம் வாசிக்கிறது நல்லது, ஜெபம் பண்றது நல்லது, பிரசங்கம் கேட்கறது நல்லது. ஆனாலும் நம்முடைய பாவங்களை தேவசத்துக்கு கொண்டு வந்து, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நினைந்தவிடும் என்று சொல்லி சிம்சன் ஜெபித்தது போல ஜெபித்து ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோமா. நம்முடைய பாவங்கள் வெளிக்கூடத்தக்கதாக நம்முடைய பாவங்களை முதலாவது பாவ அறிக்கையாக பயத்தோடு பக்தியோடு நாம் அறிக்கை செய்வோமா. முதலாவது பாவ அறிக்கை. சர்வ வல்லமை இருக்கும் பிதாவே, தப்பிப்போ நாடுகளை போல நாங்களுடைய வழியை விட்டு அழைத்து போனோம். எங்களுக்கு யோசனைகளுக்கு விருப்பம் உமது பரிசுத்த கற்பனை குடும்பமாய் குற்றம் செய்தோம். செய்ய தகவலை செய்யாமல் செய்ய தகவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசு மூலமாய் மனிதர் கருணை செய்த வாக்குறுத்தலின்படி நிர்வாகங்களை குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். தப்பிதங்களை அறிக்கைகளை பொறுமையாயிரும். பாவத்தின் குற்றங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமான பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் பயன்படாமல் நாங்கள் நீ தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையில் இருக்கிற ஆண்டவர் மன்னிப்பை பாவனையும் கட்டளையின்படி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையை தேடி தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையை தரிசனக்காரன்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். Here is only one Bible reading from the Old Testament. மீகா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. மீகா 7 வசனங்கள் 10 முதல். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்கிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். என் கண்கள் அவனை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவார்கள். உன் மகன்களை எழுப்பிக்கும் நாளில் அந்நாளிலே பிரமாணம் எழுந்தும் பாரிப்போம். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பருவம் வரைக்கும் ஒரு ஜனங்கள் ஒழுத்து வருவார்கள். ஆனாலும் தன் குடியை நிமித்தம் அவர்கள் கிளியுடைய பலன் நிமித்தம் தேசம் பாழாயிருக்கும். கர்மையின் நடுவே தனித்து ஒரு வாசமாக இருக்கிற சுதந்திரமான மத்திய ஆகிய ஜனத்தை கோரில் மீட்பார்கள். பூர்வ நாட்கள் மீட்டு போகிறவர்கள் பாசானிலும் கீழையாத்தில் மேவார்களாக. நீ எகிப்து தேசத்தில் பரப்பினாலே நடந்து கொள்ளவே
திருமறை பாடல் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய புத்தெழுச்சி பாடல்களில் 154வது பாடல் தேனில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை பாடி ஆண்டுடைய பரிசு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கிறோம். பாடலில் 154 தேனில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
ஒப்புக்கொடுப்போம். ஆவியானவரோடு கூட இடைப்படுவாராக. நாம் தொடர்ந்து அருள்வரிக்காக ஜெபம் செய்வோம். வந்தாளுமே என்னாளுமே இந்நேரமே கண்பாருமே இந்நேரமே கண்பாருமே என்மேசையா எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பதை பரவப்பினாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் இடங்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். லேவியாய் இந்த இடத்தை திறந்து கொடுத்து தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே காணொலி மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயுதப்படுத்துகிறேன். யாராயிருந்தாலும் அந்த இடங்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, என்னோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் கீழ்ப்படியும் இருப்பதற்காக அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் நடக்கிறாமே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டுமாக ஒரு முறை உங்களை ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். உண்மையாகவே நாம் எல்லாரும் தேவனுடைய பெரிய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் நிற்பதும் அவருடைய கிருபையே என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நம்மள எங்க பாரு மரணங்கள், எங்க பாரு கொரோனா வைரஸ்னால் பாசிட்டிவ், எங்க ஆம்புலன்ஸ் சத்தம் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான வேலைகளை மட்டும் கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் கொடுத்து நம்மை தாங்கி பலப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த பரிசுத்த நாளில் தேவ சமூகத்தை நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்ற விஷயத்தை பாருங்கள். டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் இருப்பார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் தாமே திருக்கரத்தில் ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக இந்த சூழ்நிலை மாறும். நாம் தொடர்ந்து சீக்கிரமாக ஆலயத்தில் நாம் கூடி தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் தேவனால் இல்லாமல் ஒருவரால் வேதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று சொல்லி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, இந்த வேலைக்காக பிழைப்பார் நூற்றுக்கு சொன்னது போல விசுவாசத்தோடு நம்முடைய பாவத்தை தேவ சமூகத்தை தாழ்மையாக அறிக்கை செய்ய ஒவ்வொருவரும் இருக்கு. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சீக்கிரமாய் இன்றைக்கு காண்கிற எகிப்தில் என்றைக்கு காண்கிறதே இல்லை என்று சொல்வது போல இன்றைக்கு காண்கிற எல்லா எகிப்தின் அனுபவம் கடந்து போய் சீக்கிரமாய் தேவனை உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்க முடியாத கிருபை தேவன் நமக்கு தருவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட எரேமியா 32ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Is there anything too hard for me? Is there anything too hard? என்னால் செய்யக்கூடாத காரியம் எதனால் உண்டானா எதுவுமே இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிறது. அதனால தான் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்டபோது 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறது, நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்,
நீ எகிப்து தேசம் புறப்பட்ட நாளில் நடந்து போவது உன்னை அதிசயமே காணப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். In English, as in the days when you came out of Egypt, I will show you my wonders. ஆகவே வாழ்க்கையில் அதிசயம் வந்து வாழ்க்கையில் அதிசயம் காண செய்யும். நம்மனா இது மட்டும் ஆணுடைய பார்த்து காணப்படுவது பெரிய அதிசயம் தான். பெரிய கிருபை இருந்தால் சுகத்தோடு பலத்தோடு பார்ப்பது. நீ காலையில் ஒரு ஐயா வந்தார், உண்மையாக பெரிய அதிசயா. நாங்கள்லாம் பயந்துட்டு வீட்டிலே இருக்கிறோம். நீங்கள் தைரியமாக எங்கெங்கோ போறீங்க, ஊழியத்துக்காக போறீங்க வரீங்க, எத்தனையோ திருநாள் மக்களோட நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க வரீங்க. ஆனால் உண்மையாக கர்த்தரோடு இருக்கிறாரு அப்படி சொல்ல தூத்துக்கு அப்படி இல்லைனாக்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துவது கிறிஸ்துனால எல்லாருக்கும் செய்து பலனுண்டு. சங்கீதக்காரர் சொல்வது போல அவர் நம்ம பலப்படுத்துகிறது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராக நான் நேற்று காத்த தீவிரமாக நிறைவேற்றேன் கர்த்தர் சொல்றார். ஆகவே உங்களுடைய சிறிய கவிகள் என்னுடைய பெரிய கவிகளை காணும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வாக்குத்த நமக்கு தான். நம்ம we should believe that all the promises are given to us. அது விசுவாசம். என்ன சொல்றாரு? அதிசயக்காக என்ன தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்வானாலும், வேலையினாலும், வியாபாரமானாலும், தொழிலானாலும், பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், ஊழியர்கள் எல்லாவற்றிலும் அதிசயங்களை காணப்படும். எல்லாவற்றிலும் ஒரு பகுதியில் செய்து ஒரு பகுதியில் விட்டு ஆண்டு all aspects in all direction God will do wonder in life. அதிசயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அதனால தான் ஏசியா 9:6 வாசிக்கும்போது இயேசுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அதிசயமானவர். என்ன அதிசயம்? என்ன அதிசயம்? இன்னைக்கு நம்ம எதெல்லாம் அதிசயம் சொல்றது? ஆண்டவராக இயேசு கடலின் மேல் நடந்தார், அது அதிசயம். ஆண்டவராக இயேசு காற்றையும் கடலை மதட்டினார், அந்த சொல் கேட்டு காற்று கடல் அமைதியாயிற்று, அது ஒரு அதிசயம். 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேர் போஷித்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எவ்வளவு சம்பளம் வந்தால் வர வருமானம் 10 பையில போட போயிடும். வருமானம் வந்து கையில் காசு இல்லை, கடன் வாங்கலாமான்னு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஏசு அதிசயமானவர். பிறப்பு அதிசயம், அவருடைய உபதேசம் அதிசயம், அவர் மரணம் ஒரு அதிசயம், அவருடைய உயிர்ப்பே ஒரு அதிசயம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படும். எப்படி நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்து போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். ப்ராமிஸ் given to Old Testament people of God. நீ அதேமாதிரி அது denotes the people of Israel. இன்னைக்கு யாருக்கு நீங்கள் நான் தான் இஸ்ரேலெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆக அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதிசயத்தை இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து காத்து என்னதான் அதிசயம் பண்ணுவாரு? எகிப்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதுல 4 குறிப்புகளாக பிரித்து கொள்ளும். முதல்ல வழி திறக்கிற அதிசயம், 2வது சத்துருவை மேற்கொள்கிற அதிசயம், 3வது தேவைகளை சந்திக்கும் அதிசயம், 4வது வழி நடத்தும் அதிசயம். முதல்ல வழி திறக்கும் அதிசயம் எப்படின்னா, இவர் இஸ்ரேல் மக்கள் 450 ஆண்டுகள் எழுத்து அடிமையாக இருக்கும்போது அந்த மக்கள் பட்ட பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய கூக்குகள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் கேட்டார். அவர் பெரிய ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார். சொந்த ஜனங்கள் கூப்பிடும் போது அவர் காதம் மந்தமா இருக்கார். கண்ணிருந்து காணாதவர் அல்லவே 115 சேர்ந்து ஆசிரியர் போல இந்த கூப்பிடலாம் கேட்டு 30 லட்சம் மக்களை அவர் மீட்கும்படியாக ஒரே ஒரு தலைவரை தெரிந்து கொண்டார். அவர் தான் மோசே மூலமாக மீட்கும்படிய கண்டுபடுறாரு. அவங்க கொண்டு போவது பார்வனுக்கு கொண்டு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க? பார்வனுக்கு ஒரு செங்கடலில் வந்து தரையிடுறாங்க. அப்போ அந்த மக்கள் கண்ட நிலை என்னன்னா, எதிர்க்க செங்கடல், பின்னால பார்த்தா பார்வ மீண்டுமாக அவருடைய இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிக்கும்படியாக அடிமைப்பட்டு ராணுவத்தோடு கூட கடந்து வர காட்சி. எங்க போவாங்க? சுற்றிலும் மலைகள், எதிர்க்க செங்கடல், பின்னால பார்வனுடைய சேனைகள். அதான் யாத்திரை 14-10 அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயந்து மாத்திரமில்லை, அவர்கள் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நெருக்கத்தில் என்ன பண்ணுவோம்? வசனம் என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்,
மகிமைப்படுத்துவாய். கூப்பிடுறாங்க. தேவனுக்கு பட்டத்தில் கூடு, கேள்வி கிடப்பவர்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுகள் கண்டடைகள். These are the promises of God. இன்னைக்கு என்ன பண்றாங்க? தட்ட மாட்டாங்க, திறக்கணும்னு ஆசைப்படுறோம். தேட மாட்டாங்க, கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆகவே தேவனோட வார்த்தை கீழ்ப்படியும். பத்தியவர் குருட தெரியும், அவனுக்கு என்ன வேணும்னு ஆண்டவனுக்கு தெரியும். அப்படின்னா சொல்றாரு, நீ என்னப்பா வாடி விட்டுட்டு அவனுக்கு என்ன செய்யணும் விரும்புகிறேன். அவர் தெரிந்து வந்துருக்கிறதுனால பார்ப்பது என்ன கேட்கும். குருட என்ன கேட்பான்? நிச்சய கேட்பான், என்ன பார்வை கேட்பான். ஆனால் ஆண்டவர் கேட்கணும். அவன் கேட்கணுங்கிற வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கணும். அதான் ஆண்டவனுக்கு தெரியாதான தெரியுங்க. ஆனாலும் பிள்ளைகள் கேட்கணும்னு விருப்பப்படுறாரு. சின்ன பிள்ளைங்க அப்பா இவ்வளவு கேட்கும்போது அப்பா சந்தோஷம் பிள்ளைகள் வாங்கிட்டு அப்பா சாயங்காலம் வரும்போது வீட்டுக்கு ஆஃபீஸ் வரும்போது எனக்கு இதை வாங்கிடுவாங்க அதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பா வீட்டில் ஆஃபீஸ் வந்த உடனே இந்த பிள்ளை கேட்டாங்கன்னு சொல்லி ஆசையை வாங்கி கொடுக்கிறது அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் அப்பாவை நோக்கி ஆண்டவரே இசைன்னு ஒரு சந்தோஷம். பிச்சைக்காரன் சொன்ன தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கையா அப்படின்னா அவன் சாதாரண ரோட்டில் பிச்சை கேட்கறான். அவன் கர்த்தர் என்ன அவனுக்கு என்ன வாடி வாங்கிட்டு அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். அதை போல எங்களுக்கு இக்கட்டான வேலை என்ன செய்யறது தெரியல. பின்னால பார்வனின் சேனையில் முன்னால சேனையில் யாத்திராகவும் 14ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறோம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் ஆவலுக்கு பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போகப்படினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. செங்கடல் ஜலம் தண்ணி பிளந்து பிரிந்து போயிற்று. சாதாரண ஆறு இல்லை, குளம் இல்லை, கொட்டை இல்லை. செங்கடல் வேதிச்சது ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் சமுத்திரத்தை நிர்வாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர் வலது புறத்திலும் இடது புறத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை. முன்னேறி போகிற வழியில பின்னால பார்த்தாங்க மக்கள். இந்த ஜனத்திற்காக இயற்கைக்கு அப்பாறு செயல்பட்டு ஒரு அதிசய தடையை நீக்கும்படி வழியை உண்டாக்கினார். எங்கே கடலுக்கு நடுவில் வழியை உண்டு பண்ணின தேவன் அந்த மக்களை மீட்கும்படியாக இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு அந்த மக்களுக்கு இறங்கினார், வழி உண்டு பண்ணினார் என்று வாசகம். வழியை திறக்கிறது ஒரு பெரிய அதிசயம். ஆகவே இன்னைக்கு அநேக வாழ்வில் என்ன செய்யறதே தெரியல, வாழ்வை விதம் தெரியல, கஷ்டம், கடன் தொல்லை, வியாதி, பல நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது சுலபமா மறித்து போவதுக்கு எத்தனைக்கிறாங்க. விஷ மாத்திரை போய் சாப்பிடுறாங்க, தூக்கையில் மாட்டிக்கிறாங்க, ரயில் தலை வைக்கிறாங்க. ஆவியை விடாது இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே இந்த நாட்களில் தன் தேவன் கொடுத்த ஆவி அவருக்கு நேரம் கணக்கிடப்படும். பிதாவே உன்னுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக்கிறேன். நிறைய தப்பா என்ன போகக்கூடாது. எல்லாருக்கும் நம்மை அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். ஆமாம். ஆகவே இந்த மக்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட செய்கிறது போல அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். நீ செய்கிற வியாபாரம் கூட உனக்கு இல்லாமல் போகலாம், தொழில் மந்தமாக இருக்கலாம், சோர்ந்து போகாத, கையில் நிர்வாகம் சரியில்லாமல் இருக்கலாம், கையில் வேலைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுக்கிற ஆண்டவர், ஒரு நாளும் மாறாத வாக்கு மாறாத ஆண்டவர். ஆகவே தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக கொடுக்கும்போது கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவார். ஒரு இந்து குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி, அந்த தகப்பனார் மட்டும்தான் அந்த அம்மா மறுத்துருக்காங்க. அந்த தகப்பனார்ல அரசாங்கத்தை நல்ல வருமானம். ஆகவே ஊரில் இருக்கிற எல்லாரும் சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க, வீக்கெண்ட் வாரத்தின் வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துடுறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கும், ஒரே விருந்து தான். எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த சண்டே ஈவினிங் எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அப்படியாக அந்த மக்கள் சந்தோஷம் வாழ்ந்தாங்க. அந்த தகப்பனாரும் சொந்தக்காரங்க நல்ல செலவு செய்து நல்லா கவனிச்சிருக்காங்க. திடீர்னு என்னாச்சு, அந்த தகப்பனார் மறித்து போனார். மறித்து போனோன்னு என்ன செய்யவே தெரியல. அவ்வளோ ஜனங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லிருந்த அந்த மனுஷன் ஒவ்வொரு வாரமும் எல்லாரும் வருவாங்க எதிர்பார்த்தது. அநாத பிள்ளைங்க, தகப்பன் தாய் இல்லாத தகப்பனாத பிள்ளைங்க, ஒரு சொந்தக்காரரும் வரல. யாரும் சமையல் செய்வாங்க, யாரும் இதெல்லாம் செய்து கொள்ள மொத்தமே செய்து கொடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுற ஆள் இல்லை.
பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல. என்னன்னாக்கா ஃபீஸ் கட்டல, என்ன வீட்டுக்கு தடுத்துட்டாங்க. ஒரு போய் வரோம், அக்கா என்னால் சரியான உறுப்பு இல்லை, என்ன அனுப்பிட்டாங்க. அந்த பெரிய வயது அந்த கலக்கத்தோடு இருந்தாங்க. என்ன செய்யவே தெரியல. தெய்வ சமூகத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு உடனடியாக இருந்தார். வாடகை கொடுக்கல. வாடகை கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு காலி கொடுங்க. எவ்வளோ நாள் நான் பார்ப்போம்னா எனக்கும் வருமானம் இல்லையம்மா. ஆகவே இந்த பெரிய பொண்ணுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. இங்கே வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல. மளிகை சாமான் வாங்கிட்டு மளிகை கடைக்கு பணம் கட்டலை. தம்பி தங்கச்சிங்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியல. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க அழுதுட்டு வருது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. இப்படிப்பட்ட நிர்வாகமற்ற வழியில் என்ன செய்யறதே தெரியல. ஆகவே நம்ம உலகத்தில் யாரும் நமக்கு அனாதையாயிட்டோம். நம்ம விசாரிக்கிறதுக்கோ நம்ம கேட்கறதுக்கோ நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழ்க்கை செத்து போயிடலாம் அப்படின்னு அக்கா சொன்னான். ஒருவேளை தங்கச்சியாக ஒருத்தா ஒரு தம்பி கஷ்டம் செத்து பார்த்தாக்கா ஏங்கா அப்படின்னா வேறு வழி நம்ம யாரும் பண்ணிப்போம். யார் நமக்கு உதவி செய்வாங்க? இந்த உலகத்தில் வந்து கடல் தொல்லையோடு அவமானத்தோடு பசியோடு பட்டினியோடு வாழ்வதை விட நான் மறுத்து போக நல்லதுன்னு சொல்லி நாளைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே மறுத்து போயிடலாம் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. ராத்திரியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தூக்கமே இல்லை. நாளைக்கு நான் செத்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு வேதனையோடு படுத்திருந்தாங்க. காலையில் அவங்க வீட்டுக்கு ஜன்னல் திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. வீடு உள்ள கதவு தாப்பால் போட்டு வந்து வீட்டு ஜன்னல் வந்து திறமையான ஒரு சத்தம். திறந்த சத்தம் ஒரு பேப்பர் ஜன்னல் வழி வந்து விழுது. அது என்ன பேப்பர்னு பார்த்தாக்கா ஆணுடைய வசனங்களை அடங்கிய ஒரு கைப்பிரதி ட்ராக்ஸ். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படியே வசனத்தை போட்டு அந்த அக்கா படிக்கிறான். இந்த அதிகாலை இந்த காலை நேரத்தில் என்ன யார் போடுறான் வசனத்தை படிக்க முடியாமல் திரும்பி படிக்கணும்னு படிக்க மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு ஆர்வம். வேத வசனங்கள் உயிரிடுது இல்லையா? ஜீவனுள்ள புத்தகம், ஜீவனுள்ள வார்த்தைகளோடு கிரீசி ஆரம்பிச்சு. இந்த தெய்வம் உண்மையாக நமக்காக மரித்த தெய்வம், நமக்காக உயிரோடு எழுந்த தெய்வம், நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும். நானே வழியும் நானே சத்தியமும் நானே வாழுமாய் என்று சொன்னாங்க. வாழ்வு கொடுப்பாங்க சொல்லி மனசில் ஒரு பெரிய சமாதானம். அந்த தாழ வச்சுட்டா பிள்ளைகள் சொல்லலை. ராத்திரி எல்லாரும் சாவாவோடு வந்து வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அக்கா அந்த கைப்பிரதி எடுத்து காட்டினான். இப்படி ஒரு கைப்பிரதி காலையில் வீட்டு ஜன்னலிருந்து வந்து விழுந்தது. அது படிக்கும்பொழுது இந்த வசனங்கள் இயேசு ஒருத்தர் கடவுள் நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தவர், ரத்த சிந்தின ஆண்டவர், நமக்காக வாழ்வுக்கு ஆண்டவர், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு எல்லாம் நன்மை செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நம்ம ஏன் சாப்பிட? Why should we die? Whether we accept the Lord, the Savior Jesus as the personal Savior அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாக மாட்டோம் இல்லையா? சாவாங்கன்னு அக்கா சொல்லிட்டாரு. அதனால் ரொம்ப சந்தோஷத்தோட சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராத்திரியில் அந்த பிள்ளைகள் முழங்கால் பிள்ளைகிட்டு அந்த கைப்பிடிக்கிற கை வச்சு இயேசுவே எங்களை காப்பாற்றுங்கப்பா, தாய் இல்லாத எங்களுக்கு நீங்களே வழிகாட்டியே நீங்கள் வழி எடுத்துங்கப்பான்னு சொல்லி கண்ணிகளோடு அந்த பிள்ளைகள் ஜாப் பண்ணிட்டு நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கி காலையில் எழுந்தாங்க. எழுந்து அந்த கைப்பிள்ளை போட்டு இந்த விலாசத்தை பார்த்து அந்த விலாசத்தை நோக்கி போனாங்க. அந்த விலாசத்தை ஒரு பாஸ்டரை பார்த்து, ஐயா இந்த கைப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு தான். ஆமாம், என்ன விஷயம்? இந்த வரலாற்று எல்லாம் சொன்னான். ஏற்பட்ட சூழ்நிலை சொன்னான். சரியான நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாகவே இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களோடு கூடவே சொன்ன ஆண்டவர். உங்களோட கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த வாரத்துக்கான உணவுப் பொருட்களை கொடுத்து அவளை அனுப்பிட்டேன். அதே போல் உணவுப் பொருட்கள் சந்தோஷம் சாப்பிட்டாங்க. ஒரு மாதம் கூட ஆகலை. அந்த ஆலயத்தில் போய் அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோட இல்லாமல் இருப்பாங்க. பல நாட்களாக பல ஆண்டுகளாக வேலை இல்லாத மூத்த சகோதரிக்கு
கர்த்தர் வானத்தின் பலகனை திறந்து ஒரு வேலையை வாங்கி செய்தார். அந்த பிள்ளைகளை சந்தோஷமாய் ஆண்கள் பிள்ளைகளாக சேர்த்து அந்த வாழ்க்கையானது தேவனுக்கு மகிமையாய் காணப்பட்டது. ஆகவே அன்பான கர்த்தர் பிள்ளை, எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர் வழிகளை அதிசயங்களை காணப்படுவார். மரணத்தை தருவாயிருக்கும் மக்களுக்கு மரணத்தை மாற்றி வாழ்வுடைய செய்து தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். இரண்டாவதாக பார்க்கும்போது அவர் சத்துருவை மேற்கொள்கிற அதிசயம். அப்போ அந்த சேனைகள் கடந்து வந்து இஸ்ரேல் கடந்து போனாங்க. பார்வையாளர்கள் சமீபத்தை பார்த்து மிக பயந்தாங்க. அப்போதான் பார்வையாளர்கள் பார்க்கும்போது அவங்க பயந்தாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆண்டவர் நோக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் மோசஸ் சொல்ல யாத்திராவும் 14:13 பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள். யாத்திராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த இடத்துல நான் செங்கடல் இருந்தாலும் சரி, நீ மலை மேல இருந்தாலும் சரி, நீ காட்டுல இருந்தாலும் சரி, இஸ் a God of God who is fighting for you. உனக்காக யுத்தம் பண்ணுறது யாருனால? அவர் சேனைகளின் கர்த்தர், வேத சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான அப்படியான தேவனாக இருக்கிற உனக்கா அவர் சத்தப்பட, நீ சத்தப்பட வேண்டாம். நீ சும்மா அவர் செய்கிற அதிசயத்தை மாத்திரம் கண்ணால் பாரு. ஆகவே கர்த்தர் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணினா தேவ ஜனங்கள் சமுத்திர நடுவார் போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் அந்த சமுத்திர நடுவில் பிரவேசிக்கும் பொழுது யாத்திராகமும் 14:24 வாசிக்கிறோம். கிழக்கு விடுத்தல் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியர் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கரித்து அவர்கள் ரதங்களை உள்ளே கடலும் அவர்கள் ரதங்களில் வருத்தத்தோடு கடத்தவும் பண்ணினார். அப்புறம் கர்த்தர் பார்வன் படையை கடல் நடுவில் கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களை குதிரைகளை மூடிக்கொண்டு அவர்களின் ஒருவனாயும் தப்பவில்லை. கர்த்தர் யுத்தம் என்ற யாத்திரா 16:20 வாசிக்கிறது. ஒருத்தங்களும் எல்லாத்தையும் கவிழ்த்தப்பட்டதாக வேத வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாக எழுதும்போது ஒருத்தரும் செய்ய முடியாது. எந்த இடமானாலும் சரி, கடல்ல போய் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் கடல்ல? கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரானால் ஒருத்தரும் தப்பாதபடி ஒருவனாலும் தப்ப விடாமல் அத்தனை பேர் அழிக்கப்பட தெரியும். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில அநேக விரோதமான காரணம் எழுதும்போது என்ன செய்து கலங்கிட்டு இருப்பாங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறிசோதம் இல்லை. ஆகவே இன்னைக்கு எங்க பாரு வெள்ளி சூரியன் கட்டிகள். நீ காலையில் அவர் சொன்னாரு, ஐயா முஸ்லீம் மக்கள் நாட்டில் உரை செய்யப்பட்டிருந்தாரு. அவங்க எல்லாருக்கும் வெள்ளி சூரியன் விட்டாங்க. எல்லாரும் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவரோடு வந்து பெரிய காரியங்கள் செய்தாரு. உண்மையாக தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறான். எந்த சூழ்நிலையும் நம்ம காப்பார். நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் நாட்களில் நான் படித்தது ஒரு முகமதி நிறைந்த இடம். முஸ்லீம் மக்களுக்கும் அங்கே இந்துக்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் என் ஸ்கூலில் ஒரு ஜபம் நடக்கும். எங்கிருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அநேக விசாசுகளோடும் அநேக நன்மைகள் கிடைக்கும், அநேக ஆசீர்வாதம் கிடைக்கும், அநேக பெரிய சில மந்திரங்கள் ஓடி போயிடும். ஆக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மசூதியில் அவங்கெல்லாம் அந்த மாந்திரிகம் பண்ணி தான் அந்த தாயத்து இருப்பாங்க. அதெல்லாம் வேற பவரில்லாத விஷயம். அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ நேராக வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த வாத்தியாரை மாறி இந்த ஸ்கூல் நடத்தாமல் பாருங்க. அப்போ அங்கேருந்து இந்த ஸ்கூல் பேரண்ட் ஒரு முஸ்லீம் ஏன்பா அவர் ஸ்கூல் நடத்துகிறாரு, எவ்வளோ பேர் வீட்டில் சொல்லுவார், நல்ல மனுஷன் அவருக்கு அவனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அழைத்து வந்துட்டார். இப்படி அநேகர் எழுதினாங்க. அநேக மாந்திரிக கட்டுகளை அவிழ்த்து விட்டாங்க. அநேக பிசாசுகள் எவ்வளோ வந்தாலும் ஒன்றுமே செய்யலை. நான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே பயன்படுத்தப்பட்டது. 23:21 வாசிக்கும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறிசோதனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு விரோதமாக எந்த காரியம் எழுந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஆக சத்துடைய வல்லமை பிசாசின் கிரியை இயேசு கவிழ்த்து போடுவார். இயேசு யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமான தேவன்.
என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒன்று கீழே விடவே மாட்டேன். மூன்றாவது, தேவனை சந்திக்கும்படியான அதிசயம். அந்த நாட்களில் 30 லட்சம் மக்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையில் வழிநடத்தப்படுறாங்க. அந்த இடத்துல எந்த ஹோட்டல் இருக்கு, ஷட்டவுனில் எங்கள் சாப்பாடு கீப்பாடு ஹோட்டல் கிட்ட எல்லாம் போட்டான். எங்கேயும் போய் இட்லி கூட வாங்க முடியாத சூழ்நிலை. இவ்வளோ டெவலப்டு 2020ஆம் ஆண்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் வனாந்திர வாழ்க்கை எங்கே ஹோட்டல் வந்திருக்கும், எங்கே கடன் இருக்கும். ஆனால் 1-2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கணும். வசனம் என்ன அழகாக சொல்லிருப்பாங்க. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைவிடாது. ஏதாவது ஒரு நன்மை குறைவிடாது, ஒரு நன்மை குறைவிடாது தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு. ஆகவே அந்த நாட்களில் அவர்கள் சாப்பிடுவதற்காக வானத்தின் அப்பமாகிய மன்னாவை வருஷிக்க யாத்திரை 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 31 வாசிக்கிறோம். மன்னாவை வருஷிக்கப்படினார். மன்னா அப்படின்னா அதோட ருசி எப்படி இருக்குமா, தேனிட்ட பனிகாலத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட மன்னாவை இஸ்ரவேல் மக்கள் பட்டினியாக இருந்ததாக பசியாக இருந்ததாக எங்கேயுமே பார்க்கல. அது மாத்திரம் இல்லை, கண்மலையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, யாத்திரா 17:6 தண்ணீர், கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவேற்றார். அந்த மக்களுக்கு இவ்வளோலாம் பார்த்துருப்போம். நாங்கள் இஸ்ரேலில் இருந்தாக்கா நாங்கள் அதை சாப்பிட்ருப்போம், இறைச்சி சாப்பிட்ருப்போம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த கசப்பான கீரையும் கொமிட்டி கீரையும் கொடுத்து எங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க முறுமுறுக்கும் போது தேவனிடம் போய் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னாவது நம்பர்ஸ் 11ஆம் அதிகாரம் 18, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் அப்படி பார்க்க என்ன யோசிப்பாங்க, இத்தனை 30 லட்சம் பேருக்கு இறைச்சி எங்கே போகும்? ஒரு 10 பேர்னாக்க 2 கிலோ சிக்கன் வாங்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் அந்த வனாந்தரத்தில் எத்தனை கோடி அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்க. அதில் அப்போ அத்மட்டா சொல்ல, நீங்கள் சாப்பிடும்படி கற்றுக்கொண்டு இறைச்சி கொடுப்பார். 19ஆம் வசனம், நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது ஒரு மூக்காலை பெறப்பட்டு உங்களுக்கு தவிட்டி போகப்பட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணிட்டாங்க, ஏற்றுப்படப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதுகளே என்று சொல்லியிருக்கிறார். மோசே என்று சொல்றார், ஏற்றுப்பட அழுதுகளே என்று. அவ்வளோ திகட்டி போராட 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு மாதம் வரைக்கும். அப்போ மோசைக்காக நம்ப முடியல, இத்தனை பேருக்கு எப்படி செய்ய யோசித்தாரு. அப்போதான் 23ஆவது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அதன் கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். ஆண்டவர் சொன்னது தானே, நடக்குமா நடக்காதான் யோசிக்கக்கூடாது. எப்படி நடக்க முடியாதுதான். அந்த நாட்டில் சமாரியாவில் பெரிய பஞ்சம், மக்களுக்கு பசி பட்டு தானியம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் பிள்ளைய ஒருத்தர் சமசாப்பிட சூழ்நிலை தீர்க்கிறது சொல்ல, நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவில் இவ்வளோ மலிவான விலைக்கு தானியங்களும் கிடைக்கும். அது எப்படிங்க நடக்கும்? கைலாக சொன்னான், வானத்தின் பாருங்க மதங்களை தந்தாலும் அது கிடைக்காதுன்றான். அவன் சொல்றது பிராக்டிக்கல் இதுதான், சூழ்நிலை அதை எப்படி நடக்கும். ஆனால் அவன் சொன்னார், இப்பா கஷ்டம் சொல்றது, இது கண்ணில் மாத்திரம் கண்ணால் பார்ப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். இல்லை கட்டுக்கிற பாடம் என்ன, ஆண்கள் சொன்னால்தான் செய்வார். உங்களுக்கு வேலை கிடைக்கணும் கிடைக்கும், என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும், உன் பையனுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் வாங்கி செய்கிறாங்க. வனாந்திரத்தில் இந்த மக்களை போஷித்த தெய்வம். அந்த நாட்டில் அவர் அதே போல வாக்குப்படி கீழ்காட்டை வரவழைத்து காலைகளை கொடுத்து அந்த மக்கள் எல்லாரும் திகட்டி போகிற அளவுக்கு நல்ல உணவு கொடுத்து போஷித்தார். வனாந்திரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மதுரமான தண்ணி, தேனிட்டு பலகாரத்து போகிற மண்ணா, இறைச்சி, காடை எல்லாத்தையும் போஷித்த பரவத்துக்குதா அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் பலவிதமான தேவையோடு காணப்பட்டு கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில ஏன் தேவன் அதிசயங்கள் செய்ய மாட்டார்? கண்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கலாம். வழி திறக்கிற ஆண்டவர், எதிரிகளை முறியடிக்கிற ஆண்டவர், வனாந்திரத்தில் தேவையை சந்தித்த ஆண்டவர் இந்த வாழ்க்கை தேவையை சந்திக்க மாட்டாரா? கண்களை மூடி தலையை தாழ்த்தி, தகவனே என்னுடைய வாழ்க்கை கூட எவ்வளோ தேவைகள் உண்டு, தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிர்பந்தத்தோடு வாழ்ந்திருக்கிற வாழ வழி தெரியல, கடந்ததை தாங்க முடியல, பல நெருக்கங்கள்
பலவிதமான வாழ்வாதாரங்கள் பண்ணல, நான் என்ன செய்யறதே தெரியல. என் ஆண்டவராக இயேசு வருவது உனக்கு வழி. அவர் ஒருத்தான் உனக்காக மறித்தார். மறித்த இயேசு உனக்காக வாழ்வுடைய முடியாத அவர் வழிகாட்டுகிற நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் சொன்ன ஆண்டவர் உனக்கு வழி கொடுப்பார். ஆண்டுடைய கருத்தை புரிந்துக்கொள். உலகத்தில் எந்த காரியம் வந்தாலும் இயேசு போதும், இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி இயேசுவின் பொருட்காரர்களை பற்றிக்கொள்வாயானால் கர்த்தனுக்கு போதுமானவராயிருப்பார். கர்த்தனுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுவார். உலகத்துக்கு விரோதமாக எழுந்து எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும். தேவை என்னவா இருந்தாலும் அதை சந்திக்க இயேசுவால் மட்டும்தாகும். அரசாங்கத்தாலும் தனி மனிதனாலோ பெரிய மனுஷனாலும் யாராலும் செய்ய முடியாது. God is a God of wonder. அவர்களுடைய வாழ்க்கை அதிசயம் செய்வான். உனக்காய் மறித்த இயேசு, உனக்காய் ரத்த சிந்திய இயேசு, உனக்காய் ஜீவனுள்ள இயேசு. வா வாவி வா, மலைத்தின் இல்லாத வாங்கி அன்போடு அழைக்கிறார். அந்த ஆண்டுடைய பார்த்து வர நீ ஆயத்தமா. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனைக்காக தோத்திரம் சுவாமி. இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலே, எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு நன்மை குறைவின்றி அவர் கேட்டதெல்லாம் கொடுத்து போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்ததை ஆண்டவர் இந்த நாடு அருள்முறை வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவனுமாய் தகவலை இந்த நாடுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூட அநேக பாரங்கள் உண்டு. பாரத்தோடு வந்திருக்கிறாங்க, பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்க. யாருக்கு உதவி செய்வான்னு தெரியல, எனக்கு வழி என்னன்னு தெரியல. வாழ்வுக்கு வழி தெரியல. அந்த அருமையான தகப்பனாரை இழந்து அந்த பிள்ளைகள் கதறின்றது செத்து போலாத நிலையில் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டினீங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஜீவன் கொடுத்தீங்க, வாழ்வு கொடுத்த ஆண்டவர். இந்த நாளிலே வாழ்வாதாரத்திற்கு அநேகருக்கு வாழ்வு கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம், ஜீவன் கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய சபையில் கூட இந்த கொரோனா வைரஸ்னால் பீடிக்கப்பட்டிருப்பாரானால் அப்படிப்பட்ட மக்களுக்கு தகப்பனை இப்படி சுகமளிக்கிற வல்லமை தந்திரபடியே சொல்லிக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை இணையிலே என்று குடும்பத்தாருக்காக சந்திக்கிறோம். பீடிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருக்கு நல்ல சுகந்தரமுடியை சந்திக்கிறோம். அது சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்ட உலகத்தில் கடந்து போகும்படியாக நாங்கள் யாரும் மீண்டுமாக தேவனுடைய ஆலயத்திலே தேவாதி தேவனை மகிழ்ப்படுத்தி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தித்தாரும். குடும்பங்களிலே ஆண்டவருடைய வல்லமை தந்திரடு சுவாமி. குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்க ஜெபிக்க ஆண்டவரின் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் சொல்லி யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறது போல கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர்கள் சொல்லி விசுவாசித்து மார்போடு நாங்கள் சார்ந்து கொள்வதையா ஆண்டு அந்த நாட்கள் நாங்கள் தேவையெல்லாம் சந்தித்த தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டு வசனத்தை கேட்டுக்கொண்டு ஜபத்திலே கலந்து கொண்டு எல்லாருடைய தேவைகளை தகப்பனை பரத்திலிருந்து சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ மோசடி பேசுகிறதே சுவாமி. இந்த கரம் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவின் ஆகும் சொல்லும் போல தகப்பனை we want thy power to come down and do the miracle right now. வல்லமை கடந்து வந்து பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பிக்கும்படியாக செபிக்கிறோம். Let them see the miracle hand of Jesus. இயேசுவின் வல்லமையை உணரும்படியாய் ஆண்டவருடைய கண்கள் திறந்திரும்படியாக செபிக்கிறோம். அவருடைய தேவையை சந்திக்கப்படட்டையா. குடும்ப வாழ்க்கையானாலும், வேலை செய்கிற இடமானாலும், பிள்ளையுடைய காரியமானாலும், வியாபாரமானாலும், தொழிலானாலும், ஆண்டவர் குடும்பத்தின் நிர்வாகமானாலும், அந்த எல்லா நிலைகளிலும் தேவ வல்லமை கடந்து வரும்படியாக கொடுக்கிறோம். தொடர்ந்து இறக்கம் கிருபை பராமரி பாதுகாப்பு பிள்ளைகளோடு இடைப்பட முடியாது. தொடர்ந்து சமாதானத்தோடு உங்களுடைய கிருபையோடு எழுப்பி அனுப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த நாளிலே நம்முடைய சபையை சார்ந்த திருவள்ளூர் 5வது தெருவில் இருக்கிற திரு ஜான்சன் மதிவானனுடைய தாயார் 80 வயது தாயார் அண்ணன் கர்த்தருக்குள் மறித்தார்கள். மறித்தோர் வீட்டில் நல்ல நம்பிக்கை நல்லடக்கம் பண்ணப்பட்டது. அருமையான தாயார் குடும்பத்திற்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸ் நீங்களுடைய ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பங்கள் ஆங்காங்கே நீங்கள் ஜெபங்களுடைய கேட்கணும். எல்லாரும் சண்டையில் ஆராதனை வீட்லேயும் ஒரு ஆராதனை எல்லாரும் பாடணும். எல்லாம் பைபிள் வாசித்து காமிச்சு ஒருத்தர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணதுதான் பைபிள்லாம் வாசிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கை எடுத்து தேவனுடைய சமத்தை கொண்டு படைக்கணும். தேவனை நாம் மகிழ்படணும்.
பேராய் சொல்லும்போது உங்களுடைய உண்டி நீங்கள் ஆலயத்தில் உங்களோட செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அநேக மக்கள் அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறதாங்க சந்தாவர்கள் படைக்கும்படியாக நீங்கள் நினைவூட்டுகள் சொல்வதனால நினைவூட்டுகிறோம். சந்தாவர்கள் ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். நிரப்பி அவர்களுடைய ஆலயத்தில் பெட்டியில் போட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தேவனை நாம் மகிழ்ப்படும்படியாகவும் நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாகவும் நாம் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 232வது பாடல் ஜீவனுடைய தேவனை வாரும் பாடலை பாடி ஆண்டு நாம் மகிழ்ப்படுத்துவோம். அப்பொழுது கர்த்தருக்கு 2வது காணிக்கை செய்கிறோம். தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை மக்களே தூயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீசச் செய்கவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீசச் செய்கவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர்
வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கத்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் தேவனே. அப்பா, இந்த ஆராதனையிலே காணொளி மூலமாக தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்க முடியாது, வாழ்த்த முடியாது, போற்ற முடியாது, துதிக்க முடியாது, இந்த வார்த்தைகளை கேட்க முடியாது. தகப்பனை எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் தோற்றுறோம். இந்த காணொளி மூலமாக ஆண்டவரின் ஜெபத்திலே ஆராதனை கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனி பேர் பெருமாய் ஆசீர்வதிக்க முடியாது, தொட முடியாது என்று கட்டப்படுகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே சொல்லி, நான் உன்னை பெருகவே சொல்லி, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தைப்படியாய் தகப்பனை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசேஷமாய் டோர் ஸ்டாண்டர்ட் தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்ற எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றியோடு கூட வைத்து நிற்கிறோம். தொடர்ந்து எதிர்காலத்தை சந்திக்கப்படுவதாக வியாதியாக இருக்கிற மக்களை முற்றிலுமாய் அவருடைய வியாதிகளை நீங்கி நல்ல பரிமாண சுரத்து பெற்றுக்கொள்ள உதவித்தாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல், திருமணமாகாமல், திருமணமாக குழந்தை இல்லாமல், இப்படி பல்வேறு தேவைகளை ஒன்று பிள்ளைகள் எல்லாரும் கட்டப்படுகிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் அந்த மொபைல் செல்போனை வைத்து மணிக்கணக்காக விளையாடிக்கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் பிள்ளைகள்லாம் பார்க்கணும், பெரியவர்களெல்லாம் பார்க்கணும். அடிப்படை நிலையிலிருந்து பிள்ளைகள் விடுதலைத்தான் அந்த நேரத்தில் வேத வாசிக்க, ஜெபிக்க, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள திரும்பித்தாங்க. சுவாமி, என்னுடைய ஆலயத்தை சீக்கிரமாக நாங்கள் திறந்து தேவனை நாங்கள் ஆலயத்தை ஆராதிக்க சொல்லித்தாங்க. என் அன்பு பேராயிரமாவுக்காக, பேராயத்தில் பணியாற்றுகிற ஆயிரத்தி மக்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக சொல்லிக்கிறோம், பேராய அலுவலர்களுக்காக சொல்லிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனை என்னுடைய சபையுடைய செயலர்களோடு இந்த மாதிரி கோயிலுக்காக, சண்டே ஸ்கூலுக்காக, ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக சொல்லிக்கிறோம். மீண்டுமாய் சீக்கிரமாக நாங்கள் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களாய் தேவனை ஆராதிக்க முடியாது வாய்ப்பை தேவனை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக அலுவலர்கள் சமாதானங்களோடு கிடைக்க முடியாது. நம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை நிரப்பும்படி இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாடுமரம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம்.
எல்லாருக்கும் தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வருவோம். ஆமென்.